ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் போய்கிட்டு இருக்குங்களா, அதனால் வந்து எல்லாம் டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி டிஎல்எட் படிச்சுக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. அதனுடைய சொல்யூஷனை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இதனுடைய வீடியோ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து யாராருக்கு என்னென்ன பயனுள்ள தகவல் அப்படின்றத ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணி அதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்து அவங்க வந்து கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய என்ன ஆன்சர், அவங்க கேட்டிருந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லி கீழே நாங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன சொல்கிறோம்னு சொல்லி கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாட் ஓன்லி டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்கள், ஓகேங்களா, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, டீச்சர் ட்ரைனிங் படிச்ச கோர்ஸ் முடித்தவங்க, பிஎட் முடித்தவங்க, மற்றபடி பிஎஸ்சி இந்த மாதிரி டீச்சர் வேலைக்காக வந்து டெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அவங்களுக்கும் சரி, அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதை மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குங்களா, அவங்களுக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக தான் அமையும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் லைனில் இருக்க டீச்சர்ஸ்க்கு மட்டும் அவங்களுடைய இந்த கவர்மெண்ட் வந்து போராட்டத்திற்காக வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் கவர்மெண்ட்லேருந்து போகிறோம்னா அப்படின்னா எவ்வளோ சம்பளம் அப்படின்ற இதனுடைய ஃபுல்லுடைய கேள்வி, அதனுடைய வினா விடை வந்து என்ன சொல்லி கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டோட என்ன கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நிரந்தரமானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நான் என்ன வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் சொல்லி இது பண்ணி ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய என்னென்ன சொல்யூஷன், என்னென்ன ப்ராப்ளம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆன்சர் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதாவது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்ப்போம். மூணாவது கொஸ்டின், டிஎல்எட் பயிலும் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாமா, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் இப்போ வந்து டிஎல்எட் கோர்ஸ் வந்து போட்டுக்கோங்களா, இது வந்து டிஎல்எட் கோர்ஸ் படிச்சுக்கோங்க, இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றத பார்ப்போம். நாலாவது கொஸ்டின், அரசின் வேலைவாய்ப்பிற்கு முன்னுரிமையும் அளிக்கப்படுமா, அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி டெம்பரரி டீச்சர்ஸை வந்து நம்ம போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நிரந்தரமாக நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து டெம்பரரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக வந்து கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது வந்து சலுகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த கொஸ்டின் உங்களுடைய கொஸ்டினுக்கு தான் வந்து நம்ம வந்து இதனுடைய ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். கேள்வி 5, மாத சம்பளம் எவ்வளவு கொடுக்கப்படும், இந்த மாதிரி டெம்பரரியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து நீடிச்சால் அதேமாதிரி நம்ம ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நமக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா, ஆறாவது கொஸ்டின், பணிபுரிய விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகள் என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் வாங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அதே மாதிரி எப்படி நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றதான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, தொடர்ந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து 6 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம ரெடி பண்ணிக்காங்க. அது 6 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுடைய டவுட்டு, இந்த எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின், இந்த மாதிரி டெம்பரரி டீச்சர்ஸ் போடுறாங்க, டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டால் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சேலரி கொடுப்பாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரைவேட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டுருங்க. அதே மாதிரி டிஎல்எட் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து நாங்கள் பண்ணிட்டு முடிக்க போகிறோம், ஃபைனல் இயர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் எழுதி முடிக்கிறக்குள்ளே இது வந்து நாங்கள் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்க. அதே மாதிரி நிரந்தர பணிகள் வந்து உண்டா, அதாவது நாங்கள் டெம்பரரி ஒர்க் பண்ணால் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குமா, முன்னுரிமை எதுவும் அளிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸாக பார்க்கும்போது டிஎல்எட் முடிஞ்சாது டெட் எக்ஸாம் எழுதுனவங்க என்ன ப்ரிஃபரன்ஸு, என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பயனுள்ளதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொல்லி பாருங்கள், என்ன சொல்கிறோம்னு சொல்லி கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீச்சர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்க எல்லாருக்கும் இது வந்து பயனுள்ள தகவல். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து டீச்சிங் லைன் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். வாங்க ஒவ்வொருத்துக்கும் வந்து என்னென்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்படுகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா இது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்தே நாட் ஓன்லி டீச்சர்ஸ், அதுமாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்திங்களா, இந்த விஓ, அந்த தாலுகா ஆஃபீஸ் யூனியன் ஸ்டாஃபில் இருக்காங்க பார்த்திங்களா, ஆர்ஐ, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆனவங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்த்திங்கன்னா டீச்சிங் லைன். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீச்சிங் லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பொதுமக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜாக்டோஜியானா என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய குழந்தைகள் இருக்கா பார்த்தீங்களா, படித்த பிஎட் முடித்தவங்க, டெட் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே வந்து அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கா, வேலைகள் எதுவும் சேர்க்க முடியுமான்ற மாதிரி எல்லாருமே இதை வச்சு எல்லாமே வந்து இதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க.
அதை தான் இதை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளில் வழக்கமான பணிகள் முடங்கியுள்ளன. தமிழகத்தில் பெரும்பாலான ஊர்களில் தொடக்கப்பள்ளிகள் கடந்த நாட்களாக மூடப்பட்டுள்ளது. அதாவது இப்போ கடந்த 4 நாட்களாக மூடப்படுது. அதாவது 4 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராமங்கள் வில்லேஜ் எல்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து அங்கிட்டு வேறு சைடில் இருந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 நாட்கள் வந்து ஸ்கூல்லாம் வந்து இயங்காமல் முடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து சில பேர் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தற்காலிக ஆசிரியர்கள் தேர்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக பள்ளிகளுக்கு அருகில் உள்ள ஓய்வூதியம் பெற்ற ஆசிரியர்கள் அதான் கேட்ட பார்த்தீங்களா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. அதாவது ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் ஓகேங்களா, ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற அதாவது அதே மாதிரி ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் ஓகேங்களா, எலிஜிபிள் வந்து ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். அதாவது டெட் எக்ஸாம் எழுதி வந்து நம்ம பாஸ் ஆகி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம். அதே மாதிரி அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அது பார்த்திங்கன்னா எல்லாருமே யாருன்னு கேட்டால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டவங்களோ இல்லை ஓய்வூதியம் பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா, ஓய்வு இருக்கிற டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க அவங்க எல்லோரும் அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2021 வரைக்கும் செல்லுன்ட்ருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடி எழுதிய வந்து 2017 எழுதி பார்த்தீங்களா அதுலேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க அவங்களும் இது வந்து எலிஜிபிள் இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி டிஎல்எட் டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டிஎல்எட் டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா கேட்டீங்க. அதனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து டிஎல்எட் வந்து கோர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்கல இல்லைங்களா. ஒருவேளை நம்ம வந்து வேறு கோர்ஸ் டீச்சர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தோங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எட் படிச்சிக்க மாட்டோம். அதனால் டிஎல்எட் படித்து முடிச்சு அதனுடைய எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் டிப்ளமோ கோர்ஸ் அதாவது எஜுகேஷனில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து இன்னும் நம்ம எக்ஸாம் எழுதவே இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து எழுத சொல்லி கூட்டு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்து நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதனால் வந்து திருப்பி நம்ம கோர்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் வந்து நம்ம எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் இல்லை சரிங்களா. ஏன்னா நம்ம டெட் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வந்து நம்ம வந்து அடுத்து சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் தான் அந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கான விட்டுருக்காங்க. அதில் டெட் எக்ஸாமில் ரீசன் என்ன போயிருக்காங்கன்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி கோர்ஸ் வந்து படிக்க வச்சுருக்காங்க. அப்போ நம்ம டிஎல்எட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜிபிளாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டெம்பரரி கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்களா, அந்த மாதிரி 1 மந்த் வந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிங்கன்னா 7,500 வந்து 10,000 வரைக்கும் நமக்கு வந்து சேலரி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மந்த் சேலரி இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா ஒர்க் பண்ண உடனே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த ஆர்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கா என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் வந்து 1 மந்த் சம்பளம் வந்து 10,000 சொல்லி மேக்ஸிமம் 10,000 சொல்லி இதை வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இல்லாத பள்ளிகளில் அருகில் உள்ள பள்ளிகளில் இயங்கும் மற்ற சங்கங்கள் மூலம் தற்காலிகமாக ஆசிரியர்கள் தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதான் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இது மாதிரி மொத்தம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிஎட்டு அதே மாதிரி டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீச்சர்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வந்து நீங்கள் வந்து டெம்பரரி டீச்சர்ஸ்க்காக அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து நமக்கு ஒரு டீச்சர்ஸாவது மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து நமக்கு வந்து போய் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துக்காகத்தான் இந்த இது சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து அப்ளை பண்ணவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எட் முடித்தவங்க அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க அதே மாதிரி பிஎட் டெட் எக்ஸாம் எழுதினவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்கூலுக்காக ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபில்டர் பண்ணி அவங்க எடுப்பாங்க. எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க போராட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னா எந்த ஒரு பணி நியமனம் இல்லாமல் நம்மளை வந்து தற்காலிகம் வந்து நிப்பாட்ட சொல்லுவாங்க சரிங்களா. அதனால் வந்து நம்ம சம்பளம் பார்த்திங்கன்னா 7,500 10,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதனுடைய தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷனை பொறுத்து தான் மாறும். அவங்க என்ன சொல்கிறாங்க எப்போ வந்து நம்ம வேலைக்கு வச்சு நிப்பாட்டுறாங்கன்றது அவங்க சொல்கிறத கவர்மெண்ட்டில் வந்து திடீர்னு இல்லை அப்படின்னா என்ன ஆகணும். அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் நம்ம வந்து டிஎல்எட் கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் சரியா. அந்த டிஎல்எட் கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கனால ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம வந்து அந்த வேலையை நிப்பாட்டி நம்ம போக முடியாது. ஏன்னா அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம அங்கே தான் இருந்து ஆகணும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் பணியில் விண்ணப்பம் படிவம் அந்த ஃபார்மெட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பணியாற்ற விருப்பமுள்ள பள்ளியின் பெயர் அதாவது எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் அதாவது பக்கத்தில் ஏன்னா நம்ம வந்து ஊர் பக்கத்தில் ஸ்கூலில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோங்களா. அதனால் எந்த ஊர் அந்த ஸ்கூலினுடைய பெயர் ஓகேங்களா. கவர்மெண்ட் ஸ்கூலில் அது என்ன ஊர் அதனுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நேம் சரியா. விண்ணப்பிக்கும் பணியிடம் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் முதுநிலை ஆசிரியர் பாடம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆசிரியர் அப்படின்ற டிக் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா. இடைநிலை ஆசிரியரா பட்டதாரி ஆசிரியரா முதுகலை ஆசிரியரான்னு சொல்லி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணால் போதும்.
பாடம், அதாவது நீங்கள் என்ன மேஜர், என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க, தமிழா, இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து மேஜர் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்க விரும்புறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து விண்ணப்பதாரின் பெயர், அவங்களுடைய அந்த எந்த கேண்டிடேட் சொன்னீங்களோ விண்ணப்பதாரர் அவருடைய பெயர், அந்த டீச்சர்ஸுடைய பெயர். அடுத்து ஆண் பெண் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அப்படின்றதுல ஆண்ன்றதுல டிக் பண்ணுங்கள், இல்லை பெண்ணுனா பெண்ணிடத்தில் டிக் பண்ணுங்கள். விண்ணப்பதாரரின் முழு முகவரி, உங்களுடைய அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு அதில் வந்து நீங்கள் கொடுங்க. கைபேசி எண், அதாவது ஃபோன், அதாவது மொபைல் நம்பர் டீட்டெயில். இங்கே தான் முக்கியம். கல்வி தகுதிகள் என்னென்ன பார்த்துங்க. டிஇடி, அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கோயிலாக தான் நம்ம டிஎல்எட் கொண்டு வந்தாங்க. அதனால் அது முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து எலிஜிபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து கோர்ஸ் எல்லாமே இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோங்களா, முடிச்சிருந்தால் அது வந்து பாசிபிலிட்டி. நம்ம வந்து இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களா, ஃபைனல் இயர் செமஸ்டர் எழுத போகிறோம். அதனால் டிஎல்எட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் டிஇடி முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி டிஇடி முதல் தாள் தேர்ச்சி விவரம், அதாவது டிஎல்எட் டெட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அந்த டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுடைய மார்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 2014 எழுதிப்பாங்க. அவங்களுடைய மார்க் லிஸ்ட் 2021 வரைக்கும் செல்லுன்ட்ருக்காங்க. அதனுடைய டீட்டெயில், அதாவது இந்த டிஇடி டெட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய தேர்ச்சி பெற்ற ஆண்டு அதை எழுதணும். அதில் முதன்மை பாடம் எந்த சப்ஜெக்ட்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, டெட் எக்ஸாமில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டு அதனுடைய மதிப்பெண் வந்து நீங்கள் எழுதணும், என்ன சப்ஜெக்ட் அப்படின்ற எழுதுங்க. அடுத்து இடைநிலை ஆசிரியர் அப்புறமா கேட்குறாங்க. ஆம் இல்லை அப்படின்ற பாருங்கள். தொடக்கநிலை நடுநிலை பள்ளி பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், கடைசியாக பணியாற்றிய பள்ளி மற்றும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நாள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடக்கநிலை ஆசிரியர், நடுநிலை பள்ளி அப்படின்றத எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஓய்வு பெற்றிருந்தீங்களா, ஓய்வு பெற்றவங்களுக்காக தான் இந்த காலம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் வந்து எந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இது வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க, எப்போ வந்து நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க அப்படின்ற டீட்டெயில் தான் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு பிஏ, பிஎஸ்சி, பிஎல்எட். அது பார்த்தீங்கன்னா பிஎல்எட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களுடையது, அதாவது பிஎஸ்சி, பிஏ படித்தா பார்த்தீங்களா அந்த டீச்சர்ஸ் இருக்கீங்களா, அதனுடைய உங்களுடைய காலமெல்லாம் இதில் டீட்டெயில் வந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு, முதலாம் ஆண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு. அடுத்து பிஎட் முடித்த டீச்சர்ஸ் வந்து இதனுடைய காலத்தை வந்து எவ்வளோ தேர்ச்சி ஆண்டு அதனுடைய மார்க் போடணும். அடுத்து டெட்டு இரண்டாம் தேர்ச்சி, ஓகேங்களா, இரண்டாம் தாள் தேர்ச்சி விவரம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு முதலாம் தாள் தேர்ச்சி விவரம், இது வந்து இரண்டாம் தேர்ச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா அது 5th வரைக்கும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் எடுக்க இந்த விவரங்கள் எழுதணும். அதே மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5th வரைக்கும் எடுத்த டீச்சர்ஸ் காலம் தான் இது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே 8th 10th அப்படி இருந்தாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருந்துச்சுன்னா அவங்களுடைய எந்த ஸ்கூலில் வளர்த்தீங்க அப்படின்ற டேட்டில் இதில் ஃபில் பண்ணணும். சரியா? அடுத்து முதுகலை பட்டப்படிப்பு எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லி இதில் ஃபில் பண்ணணும். அடுத்து பிஎட்டு அதே தான், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் அதாவது இடைநிலை தொடக்கப்பள்ளி, இடைநிலை உயர்நிலை பள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய டீட்டெயில்ஸ் 3ஆக பிரிச்சுக்காங்க. சரியா? இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், அதனுடைய டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. மெயினாக நிபந்தனைகள் என்ன பாருங்கள், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிஎட் முடித்தோம், ஏதாவது கோர்ஸ் முடிச்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து ஒர்க்கிங் பண்ணுவோம், டெம்பரரியாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ஆசைப்பட்டுருக்கீங்க. அதில் நிபந்தனைகள் என்ன சொல்லி பாருங்கள், இதுதான் மெயின் நமக்கு. ஏன்னா நிபந்தனைகள் இல்லாமல் வந்து யாரும் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் என்ன நிபந்தனைன்னு சொல்லி பார்த்துங்க. இந்த நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. இது வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரரி தான், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் இருக்க ஸ்ட்ரைக் முடிஞ்சுன்னா அன்றைக்கே வந்து உங்களுக்கு போகணும்னா கிளம்பி போயிடணும், ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நிரந்தரமற்றது, ஓகேங்களா. இதான் நிபந்தனைகள் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய நிபந்தனைகளை நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். அடுத்து இந்த நியமன ஆணை அடிப்படை அரசியல் வேலை வாய்ப்பிற்கு எந்த ஒரு முன்னுரிமையும் அளிக்கப்படாது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தோம்ங்களா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க ஒழிய அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய ப்ரிஃபரன்ஸ். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அரசால் அறிவிக்கப்படும் போது உடனடியாக எந்தவித முன்னறிவிப்பின்றி பணியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அதாவது பார்த்திங்கன்னா அந்த வந்து கண்டிஷன் ஸ்ட்ரைக் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எப்போ ஸ்ட்ரைக் காலையில் முடியுது அப்படின்னா மதியம் சொன்னாலும் நம்ம வந்து கிளம்பிடணும், ஸ்கூல் விட்டு கிளம்பிடணும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்குது. அதுக்கு வேணால் பணி ஏற்க வேண்டிய நாள் முதல் தொகுப்பூதியம் கணக்கிட்டு அளிக்கப்படும். அதாவது வேலை பார்த்தோம் பார்த்தீங்களா, வேலை பார்க்குறோம்னா அந்த நாள் வந்து நீங்கள் எத்தனை 10 நாள் வச்சிங்கன்னா அந்த 10 நாளுக்குரிய சம்பளத்தை வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா 7,500 வந்து 10,000 ஓகேங்களா. அதாவது எப்போன்னு கேட்டிங்கன்னா அரசால் நிதி ஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்ட பின்னரே பெற்று அளிக்கப்படும். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தையுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 1 வீக் ஒர்க்னா 1 ஒர்க் வந்து 1 வீக்குடைய ஒர்க்கை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குதோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு அது சேலரியாக கொடுக்கப்படும். சரிங்களா. இதுதான் நம்ம நிபந்தனை. இந்த கண்டிஷன்லாம் ஓகே பண்ண மாதிரி நடந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களா,
அதாவது டிஎட் படிச்சிருக்கீங்களா, டெட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, அதே மாதிரி வந்து இந்த கீழே பாருங்கள் முதுகலை பட்டப்படிப்பு எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது பார்த்துட்டு இதுக்கெலாம் நீங்கள் எப்படி அப்ளிகபிளாக இருக்கீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு தற்காலிக ஆசிரியர் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்தோம், தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நிரந்தரமானதா. இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து நிரந்தரம் இல்லை. சரிங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் எழுதினவங்க, டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்தவங்க, அதே மாதிரி வந்து அந்த டெட் எக்ஸாம் முடிச்சு முதல் நிலம் இரண்டாம் இருக்குங்களா, இரண்டாம் பேப்பர்ஸ் அது முடித்தவங்க எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டில் வந்துருக்கீங்களா பெண்டிங்கில் அவங்களுக்குலாம், அதே மாதிரி பிஎட் முடித்தவங்க இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரியா. மூணாவது கொஸ்டின் டிஎல்எட் பயிலும் ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிக்கலாமா. ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் டிஎல்எட் படிக்கிறவங்க, அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம விண்ணப்பிக்க இயலாது. சரியா. ஏன்னா முடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம விண்ணப்பிக்க இயலாது. அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அரசின் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா. கண்டிப்பாக வந்து அவங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம நிபந்தனை மற்ற பார்த்தீங்களா கண்டிஷன்ஸ், அதனால் கண்டிப்பாக இது வந்து முன்னுரிமை அளிக்கப்படாது. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் மாத சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டீங்க. 7,000 வந்து 10,000 வரைக்கும் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஆறாவது கொஸ்டின் பணிபுரிய விண்ணப்பிக்க படிவம் மற்றும் நிபந்தனைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து அந்த ஃபார்ம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் தான் அது நம்ம லாஸ்ட்டில் பார்த்த ஃபார்ம் தான் அதனுடைய கொஸ்டினுக்குரிய ஆன்சர். சரிங்களா. ஒவ்வொன்றும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு நாட் ஓன்லி டீச்சர்ஸ் ஓகேங்களா, டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க, பிஎட் முடித்தவங்க, வீட்டில் எல்லோரும் இருக்கவங்களா அவங்கவுங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆசை இது. எல்லோரும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஒன் டேவாவது ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்புறமா நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்குறதுக்காக எல்லாம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ரைக் இருக்க வரைக்கும் தான், எந்த ஒரு நிரந்தரம் கிடையாது, எந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் தர மாட்டாங்க. சரியா. மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் தான். இது வந்து டிஎல்எட் கோர்ஸ் வந்து யாரும் முடிச்சவங்க இல்லை, முடிச்சிருந்தா தான் நமக்கு வந்து அது பாசிபிலிட்டி. சரியா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எட் முடிச்ச கோர்சஸ் முடிச்சவங்க யாரில் இப்போ தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். சரியா. அதனால் அந்த முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீச்சர்ஸ் எல்லாமே வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் குறித்து கேள்விகள் மற்றும் விடைகளுக்கு மட்டும்தான் அது. சரியா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் நிறைய கிடைத்தீங்க. இது மாதிரி என்னென்ன இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது, இது வந்து எதுவும் ப்ராப்ளமா, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு நாங்கள் போனால் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க கமெண்ட் செக்ஷனில். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தற்காலிக டீச்சர்ன்றது என்ன, அது எதன் அடிப்படையில் வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க, அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில் பண்ணுறப்போ வந்து அதனுடைய சேலரி எவ்வளவோ அதுக்குலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது மெயினாக பார்த்திங்கன்னா அதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அவங்க வந்து எந்த மாதிரி வந்து அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க, எத்தனை நாளைக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதான் எல்லோரும் கேட்டிருந்த அதிகபட்ச கேள்வி. எல்லாருமே பார்த்திங்கன்னா டவுட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து இதுதான். அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து அங்கே அப்ளை பண்ணணும், அதாவது டெம்பரரி நாங்கள் அப்ளை பண்ணி வந்து 10 days ஒர்க் பண்ண போகிறோம், அந்த 10 daysக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அலோகேட் பண்ணி அதை வந்து நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபண்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபண்டை கால்குலேட் பண்ணி எத்தனை நாள்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றது தான் இதில். சரியா. இதை வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக தான் நம்ம வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே எக்ஸாம் சம்மந்தமாக அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஎல்எட் படிக்கக்கூடிய ஆசிரியர் வந்து என்ன அந்த மாதிரி எக்ஸாம் வந்து நம்ம 4th செமஸ்டர் எழுத போகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு 5, 7, 8, 9, 10 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே 8, 9, 10 எல்லாமே வந்து 8, 9ன்றது காமன், 10ன்றது பார்த்திங்கன்னா 9 எழுதாங்க 10 எழுதுவீங்களா. அதனால் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் 8, 9, 10 இதனுடைய 3 சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸாக வந்து நம்ம எம்சிகேஸு 5 மார்க் 10 மார்க் இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு யூனிட் வைஸாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி பிளாக் வைஸ் அப்டேட் பண்ணுறோம். ஏதாவது வந்து ப்ராப்ளமேட்டிக் இருந்தாலும் அதனுடைய வித் சொல்யூஷனோட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு யூனிட் வைஸாக நாங்கள் கொஸ்டின் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா ஆசிரியர்களுக்கும் நாட் ஓன்லி டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க, பிஎட் படித்தவங்க, அதேமாதிரி டீச்சர் ட்ரைனிங்காகவும் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து இந்த மாதிரி டெம்பரரி அப்ளை பண்ணுறதுக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அது பயனுள்ளது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரல் நியூஸ் தான் அது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இதை பார்த்து எல்லோரும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து டிஎல் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎல் படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 508, 509, 510 அதை வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் எம்சிக்யூஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.